Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala state, no betting, no gambling. 24/2026 மண்டே பாக்கியதாரா கம்பெனியோட இந்த மாதத்தோட தேர்ட் வீக் ஒரு சிறந்த விஷயம் பார்த்துடலாம். போன மாதம் இதே மூணாவது வாரம் வந்து ரிசல்ட் வந்து நமக்கு வந்து 697 வந்திருக்கு. போன வாரம் 637, போன வாரம் 456 அண்ட் வந்து நேற்று ரிசல்ட் வந்து 155 வந்திருக்கு. இப்போ வந்து நம்மளோட ஃபாலோயிங் பேட்டர்னை மார்க் பண்ணிடுவோம். ஒரு பேட்டர்ன் வந்து இப்போ கேல்குலேஷன் படி வந்து கேரளா லாட்டரியில் வந்து பேட்டர்ன் கொஞ்சம் மாறி வருது. நம்ம சிங்கிள் நம்பர் தான் ஒரு ஸ்ட்ராங் நம்பர் கொடுத்துட்ருக்கோம். ஒரு 4-5 நம்பர் எடுத்தாலும் நீ வந்து இந்த பேட்டர்னில் வந்து மொத்தமாக ஒரு 4 போர்டு நம்பர் வந்து 4 போர்டு இல்லை 5 போர்டு வரும். 5 போர்டுக்கு 5 நம்பரு இல்லை 6 நம்பர் வரும். இது ஓகே அப்படின்னா சில பேர் ப்ளே பண்ண முடியும் அப்படின்னா ஆனால் அதுக்குள்ளேருந்து ஒரு பிசி வின்னிங்கோ ஒரு 3 டிஜிட் வின்னிங்கோ வந்துட்டு நமக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஸ்ட்ராங்கஸ்டான கெஸ்ஸிங்காக இருக்கும். எதனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இன்னையிலேருந்து அந்த மாதிரி ரூட்டில் ஃபாலோ பண்ணி டெய்லி வீடியோ போடுறதுக்கு அதிகபட்சம் வந்து நைட்லேயோ காலையிலேயோ இப்படியே வீடியோ வரும். அதனால் வந்து மார்க் பண்ணிட்டு ஒன்று வேணால் பார்த்துடலாம். அந்த மாதிரி ஓகே எனக்கு வந்துட்டு போடுங்க, நான் சூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறேன்னா கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். போன மாதம் இதே வாரம் 697, அதுக்கு அடுத்த வாரம் 785, 710, அதுக்கு அடுத்த வாரம் 637, போன வாரம் 456, நேற்று 155. இப்போது லாஸ்ட் மந்தோட மெயின் ரூட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு அந்த பேட்டர்னை மார்க் பண்ணிடுவோம். போன மாதம் இதே வாரம் 697. ஓகே, இப்போது 603 அதுக்கு முதல் நாள் ரிசல்ட்டு. க்ளூ நம்பரோட பிசி வந்து 14. இப்போது இந்த 14க்கு பார்த்தீங்கன்னா சென்டர் போர்டு வந்து 1லேருந்து +2 2 3 மைனஸ் வந்து 0 9, அதாவது 9 0 1 2 3 இப்படி வரும். இப்போது இந்த 5 போர்டுலேருந்து ஒரு போர்டு வந்து அடுத்த நாள் வந்து பி போர்டில் நமக்கு வந்துடும். ஒன்று டேரெக்டாகவோ அல்லது பவர்லேயோ வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு க்ளூ நம்பரோட சென்டர் போர்டு 1 மைனஸ் பண்ணால் 0, மறுபடியும் மைனஸ் பண்ணால் 9ன்றது நமக்கு சென்டர் போர்டில் வந்துச்சு. ரிசல்ட் வந்து 97. அப்போது இந்த 5 நம்பர் தான் வந்து நான் சொன்ன 5 போர்டு வந்து வரும். அதில் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு சிங்கிள் போர்டு பிசின்றது ஓரளவுக்கு வந்துட்டு கன்ஃபர்மேஷனாகவே வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டாக வந்து மேட்ச் ஆகி வந்துடும். கன்ஃபார்ம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து நமக்கு க்ளூ நம்பரோட பிசி வந்து 14. இப்போ மைனஸ் பண்ணால் 03, மறுபடியும் மைனஸ் பண்ணால் 92. இப்போ நான் 9 சொன்னேன், 92 நமக்கு இங்கே வந்து போன மாதம் அதிகபட்சம் ஃபஸ்ட் நம்பர் பவரும் செகண்ட் நம்பர் பவர் ஆயிடுச்சு 97. ரிசல்ட்டு வந்து ஏ போர்டு எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஏ போர்டு வந்து இந்த இடத்துலேருந்து வரும். ஆனால் அங்கே 2 இருக்குது. -1ல் நமக்கு வந்து பவரில் மைனஸ் பண்ணால் 1 197 697 வரணும். 697 போன மாதத்தோட ரிசல்ட். ஓகே, அப்போது இந்த ரூட் வந்து போன வாரமும் அதே பேட்டர்னில் 456க்கு 1 டே பிஃபோரில் 901 சண்டே ரிசல்ட்டு. இங்கேயும் க்ளூ நம்பரோட பிசி வந்து 12, சென்டர் போர்டு 1. இங்கே சென்டர் போர்டு 1 மைனஸ் பண்ணால் 0 9, ப்ளஸ் பண்ணால் 2 3. ஓகே, அப்போ வந்து மைனஸ் பண்ணும்போது 0 9, இங்கே வந்து மைனஸ் பண்ணால் 0வே வந்து பவரில் அங்கே 5ன்னு வந்துச்சு. நமக்கு 12க்கு 0 1 அந்த சண்டே ரிசல்ட்டே வந்து டோட்டலாக போன வாரம் பவரில் வந்து வச்சுட்டான் 56ன்னு. இங்கேயும் பார்த்திங்கன்னா 5 மைனஸ் பண்ணால் 4 நமக்கு டேரெக்டாகவோ பவர்லேயோ வரணும். டேரெக்டாகவே 456 ரிசல்ட்டாக வந்துடுச்சு. அப்போ இந்த பேட்டர்னில் வந்து 155க்கு க்ளூ நம்பரோட பிசி அதே 11. போன மாதமும் வந்து 1, போன வாரமும் 1, இன்றைக்கும் 1. அப்போது இங்கே 1க்கு மைனஸ் பண்ணால் 0 இல்லை 9. இந்த 2 போர்டுக்குள்ளே வந்து இன்றைக்கி பேட்டர்ன் ஃபாலோ ஆனதில் வந்து இந்த 2 போர்டுலேருந்து வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் பண்ணால் 2 3. ஓகே, இது ரெண்டும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சில நேரங்களில் இந்த சென்டர் போர்டு 1 வந்து பவரில் 6ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதான் நான் சொன்னேன் 5 போர்டுன்னு. அப்போ 0 9 நமக்கு வரும்போது இந்த 0க்கு
இன்றைக்கி வந்து டேரெக்டாகவோ பவர்லேயோ வந்ததுன்னா பவரில் வரும்னு வச்சுப்போம். அப்போ வந்து க்ளூ நம்பரோட BC 11 மைனஸ் பண்ணால் 00, இதுலேருந்து -2ஓ -3ஓ போகும். அதாவது 09, 08, 07. இப்போ 07ன்னு வரும்போது அங்கே நான் சொன்னேன் இல்லையா 0 5 வரலான்னு. அப்போ இந்த 5 வந்து ஒரு 07ன்றது 52ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நம்பர் பார்த்துக்கோங்க 2. இந்த 2 மைனஸ் பண்ணால் 1, டேரெக்டாக 1 இல்லை பவரில் வந்து 6 வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 152 or 652 இப்படி வரலாம். ஓகே, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கடுத்து போன மாதம் ரூட்டில் நம்ம 1க்கு 09. அப்போ 9ன்றது இன்றைக்கி கேமில் போன மாதம் 97ன்னு வந்துச்சு. 9 இன்றைக்கி வருதா அப்படின்னா 9ஓ 4ஓ வரலாம். எனக்கு வந்து ஒரு 4 வர மாதிரி இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா இந்த 11க்கு அடுத்து 00, 99 வரும்போது அங்கே 92, 97 ஆச்சு. இங்கே 99 வந்து 94 இல்லை 49 அந்த மாதிரி வரணும். 49ன்ற நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கும் நம்ம ஒரு -1ல் எடுத்தோம்னா இந்த 649ன்றது வரலாம். இந்த A போர்டு இங்கே சொல்லிட்டேன் -1ல் 2 போர்டு மேட்ச் பண்ணிட்டோம். இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது 3 போர்டு. அப்போது 11க்கு 0 எடுத்தாச்சு, 9 எடுத்தாச்சு. 1க்கு அடுத்து இப்போ 2, 3 இந்த 2 போர்டு எடுக்கணும். அப்போ ப்ளஸில் வந்து 11க்கு அடுத்து 22, 23ன்னு முடியலாம். 22ன்னு எப்போதும் முடியாது. 23, 24, 25 வரைக்கும் கூட போவோம். அது 23ன்னு முடியலான்ட்டு எனக்கு தோணுது. 23 வந்ததுன்னா அது 28ன்னு வரும். இதுக்கும் அதே சேம் போர்டு வந்து 628ன்றது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது 128 அப்படி வரலாம். 6 இல்லை பவரில் 1 அந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகிறதுல வச்சு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு 11, அடுத்து 22, 3க்கு போகுது 33, அடுத்து 33ன்றது 34, 35, 36 இப்படி தான் போகும் பேட்டர்னு. அப்போ இந்த போர்டில் வந்து வர்றதுக்கு எது சான்சஸ் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தம்போது நமக்கு 22, அடுத்து 33, 33ல் 3, 8 வந்து இன்றைக்கி கீபோர்டில் வந்துச்சுன்னா இது வந்து ஒரு 88ன்ற நம்பர் வரலாம். ஓகே, 88 வந்ததுனாலும் 188ன்ற நம்பர் வரலாம். ஃபைனலாக வந்து நம்ம 1, 2, 3, 4 போர்டு எடுத்துட்டோம். அப்போது இந்த 1 சென்டர் போர்டு இருக்கு இல்லையா, இந்த 1 வந்து 1, 6 வந்துச்சுன்னா 11, 10, 19 இது வந்து -18, இது வந்து மைனஸு. அதே வந்து ப்ளஸில் வந்து 12, 13, 14 இது வந்து ப்ளஸ் கால்குலேஷனில் போகிறது. இப்படி போச்சுன்னா வந்து இது வந்து நமக்கு கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த 11ன்றது ஒரு 12, 13, 14 எடுத்தோம் இல்லையா, அது வந்து ஒரு 69ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசி போர்டு 69 வந்தாலும் 669 அல்லது 169ன்ற மாதிரி வரணும். எனக்கு வந்து 669 வந்து ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, மொத்தமாக வந்து 1, 2, 3, 4, 5 பேட்டர்ன் 5 போர்டு வந்து நான் சொன்ன பேட்டர்னில் மேட்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஆல் போர்டு இதில் சொல்லிவிட்டு நம்ம டெக்ஸ்ட் பண்ணிடுவோம். இதுலேருந்து ஒரு போர்டு கண்டிப்பாக பியில் வந்து பாஸ் ஆகும். அண்ட் வந்து பிசியும் அதிக வந்து வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு நம்பர் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக சூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சிங்கிள் ஷாட்டில் கொடுத்துட்றேன். இப்போ வந்து உங்களுக்கு வேறு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஆல் போர்டில் பார்த்தோம்னா நமக்கு போன மாதம் வருங்க. இங்கே 1க்கு வந்து +1 எடுத்தோம்னா 2, 7 வந்து வரணும். 7ன்றது போன மாதம் சி போர்டில் வந்துச்சு. ஓகே, அண்ட் வந்து போன வாரம் பாருங்கள், இங்கே 1 மைனஸ் பண்ணால் 0, பவரில் 5, 5ன்றது அடுத்த நாள் ஆல் போர்டில் வந்துச்சு. இங்கே நம்ம மறுபடியும் இங்கே 1 தான் இருக்குது. மைனஸ் பண்ணால் 0 இல்லை 5. அப்போ இந்த 5ன்றது இன்றைக்கி ஆல் போர்டில் வந்து வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதுவே ப்ளஸ் பண்ணால் 2, 7ன்னு வரும். ஓகே, இந்த 5ஓ
இந்த ரெண்டும் வந்து ஆல் போர்டில் வந்து வரணும். நம்ம 2 நிறையா மேட்ச் பண்ணியிருக்கோம், 5 மேட்ச் பண்ணியிருக்கோம். இப்போ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணும்போது ஓரளவுக்கு கம்மியாக ப்ளே பண்ணலாம். இப்போ வந்து டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு பேர் நம்பர்ஸ் போன மாதம் இருக்குது, அந்த நம்பரை நான் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கோட நம்ம எடுத்த கெஸ்ஸிங்கில் வந்து ஆல்மோஸ்ட் முதல் நம்பர் வந்து 652 649 628. அதுக்கடுத்து மேட்ச் பண்ணதில் வந்து 628 அண்ட் வந்து 88 வந்து எடுத்தோம், 188 அண்ட் ஃபைனலாக வந்து 669. இந்த 5 நம்பர் வந்து 5 போர்டில் மேட்ச் பண்ணது. ஆல் போர்டில் வந்து நான் 5 வரலான்னு சொல்லியிருந்தேன். 5 அல்லது 2 வந்து ஆல் போர்டில் வரலான்னு சொல்லிட்டு நீங்கள் 5 மட்டுமே வந்து சட்டை ட்ரை பண்ண கன்ஃபியூஸ் இல்லாமல். பேர் நம்பர் வந்து போன மாதம் இப்படி வந்துருந்தது. லாஸ்ட் மந்தோட பேர் நம்பர் வந்து 97 42 66. இது வந்து போன மாதத்தோட பேர் நம்பரு. 6697ன்றது 4 டிஜிட்டாக வந்தது. ஓகே, இன்றைக்கோட பேர் நம்பர் வந்து க்ரீன் கலரில் நான் எழுதுகிறேன். இன்றைக்கோட பேர் நம்பரை இன்றைக்கி 92 47 61. இது இன்றைக்கோட பேர் நம்பர். ஆல்மோஸ்ட் வந்து போன மாதத்துக்கும் இன்றைக்கும் பேர் நம்பர் ஏன் சேமாக வருதுன்னா 4D வச்சு தான் பேர் நம்பர் மேட்ச் பண்ணுவோம். போன மாதம் இந்த 4D இந்த 6603 வந்து பேர் நம்பர் மேட்ச் பண்ணும்போது அந்த சேம் நம்பர் ஏன் இன்றைக்கும் அதே வருதுன்னா, நேற்று ரிசல்ட்டு 6155. இது 66, இதுவும் ஆல்மோஸ்ட் 66னால பேர் நம்பர் இதுவும் கொஞ்சம் சேமாக வரும். இதுக்குள்ளே வந்து 3D 4D எது வேணால் வரது வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து இந்த கெஸ்ஸிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது மாதிரி வேணும்னா நான் டெய்லி இது மாதிரி வந்து கன்ஃபார்மான ஸ்ட்ராங்கஸ்டான கீபோர்ட் பேட்டர்னில் வந்து பிசி மேட்ச் பண்ணி நம்மளோட சிறந்த கெஸ்ஸிங்கை டெய்லி பார்க்கலாம். அங்கே வந்துட்டு நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோ மீட் பண்ணுறோம். லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.